ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக உணவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். இது வந்து பேபியோட ஐ ஹெல்த்துக்கு, லங்ஸ் ஹெல்த்துக்கு, ஸ்கின் ஹெல்த்துக்கு, அது மட்டும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன இந்த 5 உணவுப் பொருளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக எடுத்துக்கும் போது குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு வரம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லா பெண்களும் ஆசைப்படுற மேஜரான விஷயம் என்னன்னா, தனக்கு பிறக்க போகிற குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடவும் அழகோடவும் புத்தி கூர்மையோடும் பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டால் மட்டும் போதாதுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடவும் செய்யணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக உணவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். இந்த வீடியோவில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ப்ரெக்னன்சி ஃபுட்ஸ் பார்ட் 1. ஹாய், ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அம்மா சாப்பிட்ற உணவில் இருக்கிற சத்துக்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தைக்கு எந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால டிஷ்யூ டெவலப்மெண்ட்டுக்கும் ஆர்கன் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள சத்து உள்ள உணவுப் பொருள் சாப்பிட்றதுனால பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஐ டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபோலேட் நியூரல் டியூப் டிஃபெக்ட் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அயன் பிளட் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் அனிமியா வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். கால்சியம் அண்ட் விட்டமின் டி ஸ்ட்ராங்கான டீத் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்ட்ராங் போன் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோமோ அந்த உணவுப் பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துகள் பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கீ, நெய் எக்ஸ்பெஷலி எப்போ எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2nd and 3rd ட்ரைமஸ்டரில் எடுத்துக்கலாம். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம். அதனால் இது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஐ டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். கீயில் பியூட்ரிக் ஆசிட் அதிகம். அதனால் இது வந்து கட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ரெக்னன்சி டைமில் மேஜராக கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ நெய் எடுத்துக்கிறனால அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரிலீவ் ஆகும். இதில் இருக்கிற ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நெய் வந்து நம்ம எடுத்துக்கிற உணவுப் பொருளில் இருக்கிற சத்துக்களை வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, டி, இ, கே இந்த மாதிரியான வைட்டமின்கள் ஈஸியாக அப்சார்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி அப்போ வர ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இதனால் இந்த கிராம்ஸ் அதெல்லாம் வந்து வராது. ஸோ மார்னிங் டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்குங்க. நெய்யை உருக்கி தான் சாப்பிட்ணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிங்க, இல்லைனா வார்ம் மில்க் எடுத்துக்கலாம். இது வந்து சிலருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். எனக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு ஹை லெவலில் கொலஸ்ட்ரால் இருக்குது, நான் நெய் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறனால டயபெட்டிஸோ கொலஸ்ட்ராலோட பெருசாக வேரியேஷன்ஸ் காமிக்காது. தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். 2வது ஃபிஷ், மீன். இதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா லோ மெர்க்குரி கண்டென்ட் உள்ள மீனாக வாங்கி சாப்பிட்ணும். ஹை மெர்க்குரி கண்டென்ட் உள்ள மீன்களை அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஹை மெர்க்குரி கண்டென்ட் உள்ள மீன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெர்க்குரி வந்து ஒரு நியூரோடாக்சின். இது வந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டையும் நியூரல் டெவலப்மெண்ட்டையும் பாதிக்கும். ஸோ அதனால் லோ மெர்க்குரி கண்டென்ட் உள்ள மீன்களாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இன்கேஸ் நான் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு மீனோ 2 மீனோ சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அதனால் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. பட் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ லோ மெர்க்குரி கண்டென்ட் இருக்கிற மீன்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சால்மன் மீன், ரோகு, நெத்திலி மீன், மத்தி மீன், வாவல் மீன், கெளுத்தி மீன். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மெர்க்குரியோட அளவு கம்மி தான். ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எவ்வளோ சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 to 3 டைம் சாப்பிட்லாம். ஒரு டைம் 2 to 3 பீஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மீன்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிஹெச்ஏ அதிகம். இது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட், ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட், ஐ டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பேபியோட ஸ்கின் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். எந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹை மெர்க்குரி கண்டென்ட் உள்ள மீன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுறா, செம்பாறை, வஞ்சரம், கயல் மீன், வரலைலா, டூனா இந்த மாதிரியான மீன்கள்லாம் அதிகமாக மெர்க்குரி கண்டென்ட் இருக்கிறனால இதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிங்க. 3வது நட்ஸ் வகைகள். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், பூசணி விதை, வேர்க்கடலை, ட்ரை கிரேப்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து அதிகம். அதனால் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் ரிலீவ் பண்ணும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோலேட், மெக்னீஷியம், அயன், ஜிங்க், கால்சியம், புரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம்.
இதை எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஊற வச்சு சாப்பிடுங்க. ஊற வச்சு சாப்பிட்றதுனால நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். சில நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லைனா சுகர் கோட்டடோட இருக்கும். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத ஊற வச்சு டெய்லி மார்னிங் எடுத்துக்கலாம் நீங்கள். 4வது ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு. இதில் வந்து பீட்டா கரோட்டின் அதிகம், அதாவது ப்ரோ விட்டமின் ஏ அதிகம். இது வந்து பேபியோட ஐ ஹெல்த்துக்கு, லங்ஸ் ஹெல்த்துக்கு, ஸ்கின் ஹெல்த்துக்கு, அது மட்டும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இதில் நார்ச்சத்து அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணும். இதில் இருக்கிற பொட்டாசியம் பிபி லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா காலில் கிராம்ப்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் அயன், நேச்சுரல் ஃபோலேட், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம்டு, அதாவது ஆவியில் வேக வச்சு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். சக்கரவள்ளி கிழங்குல நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பீட்டா கரோட்டினோட அப்சார்ப்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். 5வது இளநீர். இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க். என்னென்ன மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம், மெக்னீஷியம், சோடியம் இருக்குது. ஸோ பொட்டாசியம் பார்த்திங்கன்னா பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கும். அம்மாவுக்கும் பேபிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணி கான்ஸ்டிபேஷனை ரிலீஃப் பண்ணும். இது பனிக்கூட நீர் அளவை வந்து மெயின்டைன் பண்ணும். இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு உணவுப் பொருள். அதனால் எனக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றவங்க வந்து பயப்பட வேண்டாம். தாராளமாக ஒரு வாரத்துக்கு 3 to 4 இளநீ குடிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற இளநியாக வாங்கி குடிங்க. பாட்டிலில் பேக் பண்ணி சேல் பண்ணுற இளநியை அவாய்ட் பண்ணிக்கிங்க. நான் சொன்ன இந்த 5 உணவுப் பொருளை மீனை தவிர மீதி 4 உணவுகளையுமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக எடுத்துக்கும் போது குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். இது மட்டும்தான் எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. அது வந்து நான் ப்ரெக்னென்சி ஃபுட்ஸ் பார்ட் 2ல் சொல்கிறேன்.